எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமக. இப்போது அனத்தியான காலம் முடித்ததால் இப்போ நம்ம திருப்பியும் 4000 தீப பிரபந்தம் சேவிக்க ஆரம்பிக்கலாம். அதில் நான் முன்னாடியே இந்த நாச்சியார் திருமொழியில் 5 பத்துக்கெல்லாம் முடிச்சிட்டோம். யாராவது அந்த வீடியோ செஷனை பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதனுடைய கண்டினியூஷனான இந்த 6வது பத்தான வாரணம் ஆயிரம் அப்படின்ற அந்த பாசுரங்களை இப்போ நம்ம ஒவ்வொன்றா அனுபவிக்கலாம், சேவிக்கலாம். முதல்ல வாரணம் ஆயிரம் அப்படின்னுட்டு எதை நம்ம சொல்கிறோம்? வாரணம்னா யானைகள். அந்த யானைகள் 1000 யானைகள் புடைசூழ அந்த கண்ணன், அதாவது புருஷோத்தமன், அந்த பரந்தாமன் அந்த கல்யாண மேடைக்கு வர அந்த அழகதான் இதில் இந்த வாரணம் ஆயிரம் பாசுரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழியில் முதல் 10ல் கண்ணனை பரவேண்டி காமதேவனை தொழுகிறாள் ஆண்டாள். அதுக்கப்புறமா அந்த 10 பாசுரங்களில் 2வது பத்தான நாமம் ஆயிரம் என்ற பாசுரங்களில் எங்கள் சிற்றிலை சிதைக்க வேணாம் என்று கண்ணனிடம் வேண்டுகிறாள். இந்த 3வது பாசுரமான கோழி அழைப்பதன் அதன் மணி ஆடைகளை தரும்படி கண்ணனிடம் கோபிகைகளும் ஆடைகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா, மரத்து மேலே ஏறி உக்காந்துட்டான் இந்த கதம்ப மரத்து மேலே. அதனால் எங்களுடைய ஆடைகளை கொடு அப்படின்ற 3வது பத்தில் கேட்கிறான். 4வது பத்தில் கடைசியில் அப்படியும் கண்ணன் வரலை, கூடல் இழைக்கிறான். கூடல்னா பெரிய வட்டம் போடுறான், அதுக்குள்ளே ஒரு வட்டம், அதுக்குள்ளே ஒரு வட்டம், அதுக்குள்ளே ஒரு வட்டம், இப்படியே பல வட்டங்கள் போடுறா. அந்த பல வட்டங்களுடைய எண்ணிக்கை ரெட்டப்படியாக இருந்தால் இவ பெருமாளை சீக்கிரம் அடைஞ்சிடலாம். அந்த நோக்கோட கூடலை இழைக்கிறான். கூடல்ன்றது ஒரு அச்சேதனமான ஒரு பொருள். அந்த அச்சேதன பொருளையே ஒரு தெய்வமாக்கி, அதாவது எத்தனை சாப்பிட்டா பித்தான் தெரியுன்ற மாதிரி அதையாவது இந்த கூடலையாவது நம்ம இழைச்சிட்டு இதில் ரெட்டப்படியாக சீக்கிரமாக பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டு போகணும், பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணணும், இப்படியெல்லாம் ஆசைப்படுறா. பட் அதுலேயும் அவளால் முடியலை. கடைசியில் சரி அந்த உயிர் உள்ள குயிலை கூப்பிடலாமே. நம்ம ஒரு காலத்தில் நானும் கண்ணனும் தனியாக இருக்கும்பொழுது அந்த குயில் கூக்கூன்னு கூவிட்டே எங்கள் 2 பேரையும் பார்த்ததில்லை. ஸோ அதுக்கு தெரியும் என்னுடைய ஏக்கங்கள், என்னுடைய தாபங்கள் எல்லாம் அதுக்கு தெரியும். அதால் குயிலே வா வா குயிலே எனக்கு உதவிடி குயிலேன்னு திருப்பி திருப்பி கூப்பிட்றா. கடைசியில் அந்த குயிலும் எல்லாத்தையும் இவக்கிட்ட வாங்கிட்டு கடைசியில் அதுவும் எந்த உதவியும் பண்ணலை. இப்போ என்ன பண்ணுறா, இந்த ஒரு தாபத்தோட அவளுக்கு தூக்கமும் வரலை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. ஏதோ ஒரு நேரத்தில் கண்ணாலருந்து ஒரு மயக்கத்தில் இருந்துட்டான், மயக்கத்தில் தூங்கிட்டான். அந்த மயக்கத்தில் ஒரு கனவு காண்றான். என்ன கனவு? பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. என்ன எப்படி கல்யாணம்? சும்மா அப்படியே எடுத்து அப்படியே கழுத்தில் போடுறான். அந்த கல்யாணம் அந்த சினிமாவில் 5 செகண்டில் காமிப்பான அந்த மாதிரி கல்யாணம் இல்லை. நம்மளுடைய வைஷ்ணவ தர்மத்தில் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாலோ அந்த கல்யாணத்தை அவள் பெருமாள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவை கன்றா. அதை தன்னுடைய தோழிக்கிட்ட அவள் சொல்கிற மாதிரி தான் இந்த வாரணம் ஆயிரம் பாசுரங்களை நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். இதில் பாருங்கள், வாரணம் ஆயிரம் அதாவது கண்ணன் தன்னை மனம் செய்ய கண்ட கனவை தன்னுடைய தோழிகள் கிட்ட உரைக்கிறான், தோழிகள் கிட்ட கூறுறான். முதல்ல நம்ம பாசுரத்தை பார்க்கலாம். வாரணம் ஆயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழினான். எவ்வளவு ஒரு அழகான பாசுரம் பாருங்க. வாரணம் ஆயிரம் அதாவது ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மினிஸ்டர் வந்தாலே அவன் சூழ ஒரு 4 கார் 5 கார் வருது. இவர் பரந்தாமன் ஆச்ச, பரமாத்மா வச்ச, அவர் யானையில் வராராம். அந்த யானையில் அவர் வர காட்சியை அப்படியே மனக்கண்ணில் பாருங்க, ஒரு சினிமா படம் போல் அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு அதுவும் பெருமாளுடைய கல்யாணத்தை, ஆண்டாளுடைய கல்யாணத்தை நம்ம சேவிக்க எவ்வளோ கொடுப்பனை வேணும் பாருங்க. இன்னைக்கு அழகாக அந்த வாரணம் ஆயிரம் ஒரு யானை மேலே வர அவரை சுற்றி 999 யானைகளில் இந்திரன், நித்தியசூரிகள், தேவர்கள் எல்லாரும் வரா.
ஒரு தனி மாப்பிள்ளை தனியாக வந்தால் என்ன இருக்குமா, எப்படி சூழ வரா, வளம் செய்து அப்படியே அவரை சுற்றி சுற்றி வரா. நாரணன் நம்பி நடக்கின்றான். அந்த நாரணன் யாரு? அந்த நாராயணன். நம்பினா எல்லா நற்குணங்களும் கொண்டவன், குறை ஒன்றும் இல்லாதவன், அவனை தான் நம்பின்னு சொல்றோம். அந்த நாரணனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. நாரம்னா நீர்னு அர்த்தம். நீர் மேல் இருக்கும், திருப்பார்கடல் மேல் இருக்கும் அந்த நம்பி நடக்கின்றான், நடந்து வரான் என்று எதிர். அவர் வந்துட்டார். உடனே என்ன பண்றா பொன்னாத்துக்காரா பெரியாழ்வார் அவர்லாம் என்ன பண்றா, பூரண பொற்குடம், சும்மா இத்தினுண்டா இல்லை, அப்படியே பார்த்த உடனே அப்படியே கண்ணு அப்படியே ஹை கேட்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் அதை கையில் வச்சு அவரை அப்படியே அந்த எடுத்துட்டு வரா. அது மட்டும் இல்லாமல் அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடம் ஃபுல்லாக தோரணம், அப்படியே தொங்கறதான் தோரணம். ஒரு பக்கம் மாவிலை தோரணம், ஒரு பக்கம் வாழை பந்தல், ஒரு பக்கம் முத்து தோரணம். அந்த மாதிரி தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி. நான் கனவு கண்டேன் தோழி, உனக்கு தெரியுமா எப்படி 1000 யானைகள் வருது, அதில் ஒரு பெரிய யானை, அதில் என்னுடைய மாதவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், அதில் அவன் நாரணன் நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே அவன் சூழ எங்கள் அப்பா பெரிய பூரண பொற்கோடத்தில் தீர்த்தம் எடுத்துன்னு வந்து அவரை வர வைக்கிறார். அந்த சுற்றி விலைகள், தென்னம் இலைகள், வாழை மரம் இதெல்லாம் சூழ நான் கனவு கண்டேன். எதுக்காக அங்கே வரணும் நாரணன் நம்பி? எதுக்காக வரணும்? எதுக்கு இவாப்பா போய் பொற்கொடம் பிடிக்கணும்? அப்போ இவாத்துக்கு மாப்பிள்ளையா வரப்போறான்னு புரிஞ்சு போச்சு. அதால தான் மாமனார் போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட போறார். இப்போ அதுக்கு அடுத்த பாசுரம் பாருங்க. நாளை வதுவை மனமென்று இட்டு பாலை கமுகு பரிசு உடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை புகுத கனா கண்டேன் தோழி நான். நாளை வதுவை மனமென்று நாள் இட்டு பாலை கமுகு பரிசு உடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை புகுத கனா கண்டேன் தோழி நான். இப்போ இதில் நாளை இவை என்ன பண்ணிட்டா, இப்போ உள்ள வரா பெருமாள் வர, எதிர்க்க பெரியாழ்வார் வர, அவரை வரவேற்கிற, வந்துட்டு உடனே உள்ள வந்து வைக்கிறார். நாளைக்கு வதுவை, வதுவைனா இந்த கல்யாணம், நாளைக்கு கல்யாணம். மனம் என்று நாளிட்டு, நாளைக்கு அந்த கல்யாண மகோத்சவ நாளே அப்படின்னு டேட்டை குடிச்சிட்டா. நாள் இட்டு, 4 நாளே இங்கன்னா முகூர்த்தம்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா முகூர்த்தத்தை அப்புறம் தான் சொல்லுவோம், கல்யாண டேட்டை தான் முதல்ல சொல்லுவோம். இன்னைக்கு 20ஆம் தேதி தை 20 ஒரு கல்யாணம், தை 20 ஃபுல்லாவா கல்யாணம் நடக்கும் இல்லையா? அந்த முகூர்த்தத்தில் தான் நடக்கும். ஆனால் சொல்லும் பொழுது நாள் குறிச்சிட்டான்னு தான் சொல்லுவோம். முகூர்த்தம் குறிச்சிட்டா அப்படின்றத விட நாள், அந்த நாளில் இந்த முகூர்த்தன்றத இவன் மொத்தமாக என்று நாள் இட்டு, இந்த நாளை இட்டுட்டா குறிச்சிட்டா. பாலை கமுகு, அந்த பாலைனா அப்படியே அந்த தென்னாக்குருத்தெல்லாம் அப்படியே பூவாக இருக்கும். தென்னம்பூ கமுகு பூக்கள்லாம் அப்படியே கவுந்து அவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு அதுலேருந்து அந்த பூக்கள் எல்லாம் இருக்கும். பாக்கு மரப்பட்ட பூ, பாக்கு மரப்பூவு. பரிசு உடை பந்தல் கீழ், பரிசு உடைனா அலங்காரம் செய்யப்பட்டது. அந்த பாலை கமுகினால் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த பந்தலின் கீழ் கோளரி மாதவன். கோளரினா யாருன்னு கேட்டா, அந்த சிங்கம் போன்ற பளிச்சுன்னு அப்படி கம்பீரத்தினோட இருக்கிற அந்த மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர். கோவிந்தன், கோவிந்தன் கோனா பசுக்களை தன் வசம் கொண்டு வந்தவன், தன்னிடம் அடக்கியவன். ஓர் காலை புகுத, அப்படிப்பட்ட மிடுக்குடன் ஒரு கம்பீரத்துடன் ஒரு காளை, ஒரு அது ஜல்லிக்கட்டு காளை, அது நடந்து வர அழகே தனி. அப்புறம் அது இடிக்கிறதுக்கு உழைக்கிறது அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு காலை நடந்து வரும்போது இப்படி ஒரு பார்வை அப்படி ஒரு பார்வை, அது நடை எப்படி இருக்கும், அது போல புகுத கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னுட்டு இந்த பாசுரத்தில் சொல்றா.
அதாவது நாளைக்கு கல்யாணன்ற மகோத்சவத்துக்கு நாள் குறிச்சிட்டா. அந்த இடம் ஃபுல்லாக அந்த கமுகு பாலை, அந்த பாக்கும் பாலையினால் பந்தலை போட்டுட்டா. ரொம்ப அலங்காரமாக பெரிய பந்தலாக அங்கே போட்டுட்டா. அந்த இடத்துல சிங்கம் போல நல்ல கம்பீரத்தினுடன் மாதவன் அலைஸ் அலைஸ் என்கிற, நம்ம இப்பெல்லாம் போடுறோம் பாருங்க, அவன் என்கிற இவன், சதீஷ் என்கிற சாலுஹா, என்னமோ ஒரு பேர் பெட் நேம் போட்டுருவா. அந்த அலைஸ் அவன் அந்த காலத்தையும் சொல்லிட்டான். கோளரி மாதவன் அலைஸ் கோவிந்தன் என்பான் அப்படின்றத சொல்லிட்டான். என்பான் தான் இந்த அலைஸ்ன்னு சொல்றாங்க. காலை புகுத கனா கண்டேன் தோழினான் அப்படின்ட்டு இந்த 2வது பாசுரத்துல சொல்றான். 3வது பாசுரம் பாருங்க, அவ்வளவு அழகான பாசுரம். முதல் நாள் நிச்சயதார்த்தம் பண்ணுவா. இந்த வைஷ்ணவா கல்யாணத்துல முதல் நாள் சாயந்தரம் நிச்சயதார்த்தம் பண்ணுவா. நாத்தனார் மாலை போடுவா. அது மட்டும் இல்லாமல் மாமனார் மாமியார் புது புடவை எடுத்து கொடுப்பா. இதெல்லாம் தான் மறுநாள் அந்த நிச்சயதார்த்தத்தில் நடக்கும். நாளைக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இன்னைக்கு இதெல்லாம் நாங்கள் உங்கள் எங்காத்து போனால் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் இந்த 3வது பாசுரம். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரத்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான். அதாவது இப்போ மாப்பிள்ளையாத்துக்காரா யாரு? இந்திரர்கள், பிரம்மர்கள், சிவன், இவாள்லாம் நித்தியசூரிகள், தேவர்கள் எல்லாரும் வந்தால 999 யானைகள்ல. இப்போ அவள்லாம் அந்த தேவர் குழாக்கள்லாம் வரா. உடனே அவள்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறா. இவளை நாங்கள் எங்கள் பரந்தாமனுக்கு இவளை ஏற்றுக்கிறோம், மனைவியாக ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு மகட் பேசினா பெண்ணை பேசிக்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கா இந்த பொண்ணை எங்கள் பரந்தாமனுக்கு பண்ணிக்கலாம், எங்கள் மாதவனுக்கு பண்ணிக்கலாம், எங்கள் கேசவனுக்கு பண்ணிக்கலாம், எல்லாம் ஒரே சன்னு தான் அவன், எல்லாருக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்றா. மந்திரித்துன்னு ஆலோசனை பண்ணுறா. பெரியாழ்வார், என்னால் இவ்வளோதான் போட முடியும், எனக்கு அவ்வளவுதான் சக்தி கிடையாது, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், என் பொண்ணை கண்ணக்கலகமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஆலோசனை சொல்லி மந்திர கோடி உடுத்தி, மந்திர கோடினா பொண்ணுக்கு புடவை கொடுக்கணுமே, முதல்ல இதான் எங்காத்து புடவை, இதான் நிச்சயம் புடவை அப்படின்னுட்டு மந்திர கோடி மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த கோடி துணியை, பட்டு துணியை உடுத்திட்டு வர சொல்கிறா. மணமாலை, அந்த மாலையை யார் போடணும்? நாத்தனார் போடணும். யார் நாத்தனார்? அந்திரி தான் நாத்தனார். அந்திரியா நாத்தனார்? அது யார்? அது அந்திரி கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பிறந்தால லோகமாயான்னு சொல்லிட்டு அப்படியே பறந்து போயிட்டால, அந்தரத்தில் சென்றதால் அவர் அந்திரி. அதால அந்த அந்திரி சூட்டா, அந்த நாத்தனாரான அந்திரி தான் இப்போ எனக்கு மாலை போட்டா. கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறான். அதுக்கப்புறமா நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்து ஏத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான். நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்து ஏத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான். நாலு திசையிலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வரணும். அதாவது கிழக்கிருந்து, மேற்கிருந்து, வடக்கிருந்து, தெற்கிருந்து, இங்கே என்ன புனித நதி, இங்கே என்ன புனித நதி, இந்த பக்கம் என்ன புனித நதி, எல்லா புனித நதிகளையும் எடுத்துட்டு வந்து கொண்டு நனி நல்கி நல்லா எங்கள் மேலே புரோஷனம் பண்ணுறா. நன்னா தெளிக்கிறா. நன்னா வாழை இலை மா இலையை போட்டு மந்திரங்கள்லாம் சொல்லி நன்னா புரோஷனம் பண்ணுறா. பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்து ஏத்தி, அங்கே இருக்கிற அந்த சிட்டர்கள்னா நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள். பார்ப்பனர்கள் நிறைய பேர் இருக்கா, ஆனால் அந்த சிட்டர்கள்னா நல்ல பழக்க வழக்கங்களை கொண்ட அந்த பார்ப்பனர்கள் பல்லார் எடுத்து ஏத்தி நல்லா உச்சஸ்தாயில அந்த மந்திரங்களை சொல்றாலாம். ஏன்னா யாராவது ஏதான வார்த்தைகள் சொல்லும்போது அந்த மந்திரத்துக்கு பங்கம் வந்துடக்கூடாது. அதனால உச்சஸ்தாயில
அந்த மந்திரங்களை பல்லார் எடுத்து ஏத்தி பூ புனை கண்ணி, அதாவது என்கிட்ட பூக்கள் எல்லாம் எனக்கு சுற்றி வச்சு எனக்கு நல்லா பூ தான் சுற்றுறா, என் தலையில் பூ வைக்கிறா, என்னுடைய பின்னலில் பூ வைக்கிறா, என் கையில் பூவை கொடுக்கறா. புனிதனோடு எந்தன்னை, அந்த பவித்திரன் புனிதன், அதாவது அந்த கேசவன் புனிதன், அவனோடு என்னை எந்தன்னை காப்பு நான் கட்ட, கங்கணம் கட்டுறா. இப்போ எனக்கு கங்கணம் கட்ட, அதுதான் காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4வது பாசுரத்துல மிக அழகா சொல்றா. இப்ப முதல் 4 பாசுரத்துல ஒரு தடவை நம்ம செவிச்சிடலாம். வாரணம் 1000 சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசு உடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை புகுத கணா கண்டேன் தோழி நான். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்தென்னை மகட்பேசி மந்திரத்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்திரி சூட்ட கணா கண்டேன் தோழி நான். நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்து ஏத்தி பூ புனை கண்ணி புனிதனோடு எந்தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழி நான். இந்த வீடியோ செஷனில் நம்ம 4 பாசுரங்களை பார்க்கலாம். மீதி அடுத்தடுத்த பாசுரங்களை அடுத்த வீடியோ செஷனில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டை இன்பாக்ஸில் போடுங்க, லைக் பட்டன் கொடுங்க. இதையெல்லாம் எங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய சனாதன தர்மம் எல்லாரும் அனுபவிக்கணும், எல்லாரும் பார்க்கணும்னு சொன்னால் உங்களுடைய வாய்ஸ் தான் முதல்ல முக்கியம். அதனால் நீங்களும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.